ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு எத்தனையோ படங்கள் வெளியானாலுமே கூட அழியாத கோலங்கள் 2 படக்கதை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். மிக சிறப்பாக நடிக்கக்கூடியவங்களை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு டைரக்டர் M.R. பாரதி. P.C. ஸ்ரீராம் இயக்கிய மீரா படத்தின் வசனம் எழுதியவர். ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு இயக்கியுள்ள படம் அழியாத கோலங்கள் 2. எழுத்தாளர் பிரகாஷ் ராஜ், அவரது மனைவி ரேவதி. ஒரே மகன், அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. டெல்லிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற செல்கிறார் பிரகாஷ் ராஜ். விருது வாங்கியவர் அதை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டுக்கு போகாமல் ரயிலில் டிக்கெட் புக் பண்ணி அதுலேயும் போகாமல் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணுறாரு. சென்னையிலே வசிக்கும் தனது கல்லூரி தோழியை சந்திக்க செல்கிறாரு பிரகாஷ் ராஜ். அவர் தான் அர்ச்சனா. கணவரை இழந்தவர். ஒரே மகள், வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறார். 24 வருடங்கள் கழித்து சந்திப்பவர்கள் பல விஷயங்களை மிக டீசெண்டாக பேசி 24 மணி நேரம் இருப்பதாக திட்டம். விடிய பல விஷயங்களை பேசுறாங்க. குட் நைட் தனித்தனியே சொல்லிட்டு படுக்க போறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பிரகாஷ் ராஜுக்கு மாரடைப்பு வருது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில மற்றவர் குற்றப்பார்வையிலிருந்து மீள அர்ச்சனாவிற்கு என்ன ஒரு வழி? விசாரணைக்கு வரும் நாசரின் குதர்க்கமான கேள்விகள், அரசியல்வாதி விஜய் கிருஷ்ணராஜின் எதிர்பார்ப்பு, மகளின் கடுமையான பேச்சு, பிரகாஷ் ராஜின் மனைவி ரேவதியின் அணுகுமுறை, இவற்றுக்கிடையே தணலில் விழுந்த புழு போல அர்ச்சனாவின் அபாரமான நடிப்பு தேசிய விருது இன்னொரு முறை வாங்கும் தகுதியுடையது. பிரகாஷ் ராஜ் பிரமாதமான நடிகர் என்பதை இம்மியளவும் பிசக்காமல் கொடுத்து அப்ளாஸ் வாங்குறாரு. ரேவதியும் சும்மாவா என்ன, உணர்வு பூர்வமான பெண்மணியாக வந்து அர்ச்சனாவை சந்தித்து பேசுவது ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு இந்த படத்துல. இன்ஸ்பெக்டர் நாசரின் விசாரணை அர்ச்சனாவை இரிட்டேஷன் செய்வது போல இருந்த ஒரு காட்சி மிகவும் அட்டகாசமான நடிப்பா தான் பார்க்கப்படுது. படத்தை வளவலன்னு இழுக்காம ஷார்ப்பா கொடுத்திருக்காரு M.R. பாரதி. இது போன்ற நல்ல படங்களை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் என்ன சொல்லலாம். ராஜேஷ் கே நாயரின் ஒளிப்பதிவு அருமையா இருக்கு. காட்சிகள் மனதை கொள்ளையடிக்குது. அரவிந்த் சித்தார்த்தின் இசையில் வைரமுத்துவின் பாடல்கள் அர்த்தம் பொதிந்தவையா இருக்கு. இது போன்ற தரமான டேஸ்டான படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த படத்தை நல்லா இருக்குது என்ற ஒற்றை வார்த்தையில சொல்றதை விட பலமா கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் அப்படி கூட நம்ம சொல்லலாம். அதற்கான அத்தனை தகுதிகளும் கொண்டாடப்படக்கூடிய படம் அழியாத கோலங்கள் 2. அழியாத கோலங்கள் 2 விமர்சனம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தியேட்டரில் போய் தாராளமாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாய்.